டிஸ்க்ளைமர், இந்த கண்டென்ட் வந்துட்டு எஜுகேஷனல் பர்பஸுக்கு மட்டும்தான். செடக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது வேறு எதுவும் இல்லை, ஒரு ஃபார்ம் ஆஃப் பவர் தான் அது. அது வந்துட்டு 1000 இயர்ஸ் பிஃபோர் வந்துட்டு ஒரு பவர் கேப்சர் பண்ணுறது, ப்ரூட்டல் ஸ்ட்ரென்த் அண்ட் நம்மளோட வைலன்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் வந்துட்டு அடுத்தடுத்த காலங்கள் மூவ் ஆகும்போது வந்துட்டு அது வேலைக்காகலை. ஒன்லி ஃபியூ பீப்புள்ஸ் மட்டும்தான் வந்துட்டு அந்த ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அதாவது ராஜா, மந்திரி அவங்க மட்டும்தான். பட் ஆனால் இதில் யார் பாதிக்கப்பட்டாங்கன்னா வந்துட்டு பெண்கள் மட்டும்தான், உமன்ஸ் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. அவனால் வந்துட்டு போக போக செஞ்சுரியில் வந்துட்டு, அதாவது சொல்லணும்னா ஒரு 7th செஞ்சுரியில் வந்துட்டு அந்த செலெக்ஷனை வந்துட்டு அவங்க தானாகவே டெவலப் பண்ணாங்க. ஒரு செஞ்சுரி போக 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 என்னாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எல்லாமே எவால்வ் ஆக ஆரம்பிச்சு. உமன்ஸ் எப்படி டெவலப் பண்ணாங்களோ அதே மாதிரி மென்ஸை வந்துட்டு போக போக செஞ்சுரியில் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு செலெக்ஷனை டெவலப் பண்ணாங்க. செலெக்ஷனாக எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு நம்ம ஃபார்ம் ஆஃப் அட்ராக்டிவ் தான் சொல்கிறவங்கிட்ட வந்துட்டு நம்ம ஒரு விஷயம் வேணும்னா வந்துட்டு டேரெக்டாக பார்க்காம இன்டெரக்டாக வந்துட்டு அவங்க இந்த விஷயம் வந்துட்டு நம்ம எப்படி கிடைக்கணுங்கிறது. முக்கால்வாசி பெரிய பெரிய அரசியல்வாதிகள், அப்புறம் சின்ன சின்ன எப்படி சொல்கிறோன்னா ஒரு லீடர்ஸ் எல்லாருமே வந்துட்டு செலெக்ஷன் இல்லாமல் எங்கேயுமே வந்துட்டு ஒர்க்கே ஆகாது அந்த இடமே. அந்த டைமில் வந்துட்டு ஸ்ட்ரென்த் அப்புறம் வைலன்ஸ் மட்டும்தான் வந்துட்டு அந்த காலத்தை வச்சு பவர் கெயின் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, அது வர 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 தொடையாச்சு. யார் இன்டைரக்டாக வந்துட்டு ஒரு காம்படிட்டரோ இல்லை வந்துட்டு உங்களோட ஹையர் பொசிஷனில் இருக்காங்களோ அவங்க வந்துட்டு டேரெக்டாக போய் அவங்களோட ரூட்டெல்லாம் சண்டை போட்டோன்னும் உங்களுக்கு தேவையான விஷயத்த சாதிச்சிக்க முடியாது. அவங்களோட வந்துட்டு அவங்க கூட எப்படி பேசணும், அவங்க எப்படி பர்சூட் பண்ணணும், அவங்க எப்படி இன்டெரக்டாக நமக்கு வேணுங்கிறத வாங்கிக்கணுங்கிறத பொறுத்து தான் வந்துட்டு பவர் டெவலப் ஆச்சு. சோஷியல் செலெக்ஷன் இருக்குது, ஒவ்வொரு விதமாக இருக்குது, எல்லாம் வந்துட்டு வேறு வேறு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது ஒரு தனி வேர்ல்டு மாதிரி. அந்த வேர்ல்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒருத்தர் ஆகிடுவீங்க. நீங்கள் வந்துட்டு அதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு பிளேஸும் பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயம் வந்துட்டு செலக்டிவாக தான் தெரியும். செலக்டிவ்னால் ஒரு நடக்கிற விஷயங்கள் இந்த மாதிரி தான் இயங்குது, இந்த மாதிரி தான் ஸ்ட்ராட்டஜிஸாக வந்துட்டு மாறுதுங்கிறது தெரியும். ஜஸ்ட் வந்துட்டு உமன்ஸ் வந்துட்டு என்னன்னு தெரியுமா, உமன்ஸ் வந்துட்டு உமன்ஸ் சொல்லணும் அந்த வாய்ஸ், அந்த பேசுகிற இதில் தான் வந்துட்டு அதிகமாக அட்ராக்ட் ஆவாங்க. அதே மாதிரி மென்ஸ் பார்த்திங்கன்னா விஷுவல்ஸ், நம்ம பார்க்குற விஷயத்தை பற்றி தான் வந்துட்டு அட்ராக்ட் ஆகும். அதே தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா கேட்குறது, நம்ம வந்துட்டு பார்க்குறது கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு கொண்டு போன மாதிரி இருக்கும். ஒரு இன்ட்ரடக்ஷன் என்னென்னா ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் சில கேரக்டர்ஸ் இருக்குது. இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு செலக்டிவ் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 கேரக்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு 24 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இது எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் ஒரு ஃபுல் செடியூசர் ஆக முடியும். செடியூசர் ஆகிறத விட நீங்கள் ஜஸ்ட் அந்த இது வந்துட்டு வேண்டான்னு நினைக்கிறீங்கன்னு நினச்சிங்க. நீங்கள் வந்துட்டு அது வேணான்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் இல்லைனாலும் அந்த விஷயம் வந்துட்டு தானாக நடந்துட்டு தான் இருக்கும். இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறனால உங்களுக்கு வேர்ல்டை பற்றின ஒரு வியூ கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு வேர்ல்டை பார்க்குற விதமே வேறு மாதிரி ஆயிடும். இது இல்லாமல் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு உண்மை சொல்லப்போனால் நடக்காது. நம்மளை அறியாமல் இன்டைரக்டாக வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டுருக்கோம் எல்லா விஷயத்துக்குமே. ஒவ்வொரு லீடர்ஸை பார்த்தோம், ஒவ்வொரு நடக்கிற இந்த சூழ்நிலையில பார்த்தோம். அது எப்படி நடக்குதுன்னு அட்லீஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவேர் தான் நல்லது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 டைப்ஸ் ஆஃப் செடியூசர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு 24 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதே மாதிரி விக்டம் டைப்ஸ்ன்னு இருக்குது, ஒரு 18 விக்டம் டைப்ஸ். எப்படின்னா வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று இருக்கும். சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நீட் இருக்கும், தேவை இருக்கும். அவங்களுக்கு ஒன்று வாழ்க்கையிலே வந்துட்டு அது அவங்களால அந்த விஷயத்த பண்ண முடியாமல் இருக்கும். ஒரு செடியூசர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட்டு போயிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பான். உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தா நீங்கள் வந்துட்டு பூர்த்தி ஆவீங்களா? அதே மாதிரி தான் வந்துட்டு மற்றவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தா பூர்த்தி ஆவாங்க. அது எப்படி பார்க்குறது, அது எப்படி பண்ணுறது. இந்த செலக்டிவ் கேரக்டர்ஸுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் வந்துட்டு டாமினண்ட்டாக இருக்கும். ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா கஸ்மெட்டிக்காக இருப்பாங்க, ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப சார்மிங்காக ஒரு விதமான கேரக்டர்ஸ் இருக்குது. அந்த கேரக்டரில் அந்த 9 டைப்ஸில் உங்களுக்கு எது டாமினண்ட்டாக இருக்கோ நீங்கள் வந்துட்டு அதை இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். யாருமே அந்த 9 டைப்ஸ் ஆஃப் கேரக்டருக்குள்ளேருந்து வெளியவே போக மாட்டாங்க. எல்லாத்துக்குள்ளேயுமே வந்துட்டு அந்த கொஞ்சம் கொஞ்சம் கேரக்டர்ஸ் இருக்கும். எது அதிகமாக அவங்கக்கிட்ட வருதோ, அவங்க பேசுறதுல நடந்துக்கிறது இருக்கோ அதே வந்துட்டு இன்னும் டாமினேட் பண்ணிக்கிட்டால் இன்னும் வந்துட்டு நிறையா தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் எல்லா விஷயங்களும் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா செலக்டிவ் கேரக்டர்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பை.